Welcome to GK Facts Tamil. Question number 1. Which research institute suggested the possibility of a fifth force in the universe? பிரபஞ்சத்தில் ஐந்தாவதாக ஒரு விசை இருப்பதற்கு சாத்தியக்கூறு உள்ளதாக கூறிய ஆய்வு நிறுவனம் எது? A. சென் ஆராய்ச்சி நிறுவனம், சுவிட்சர்லாந்து. B. லண்டன் ஆய்வகம். C. ஜப்பானின் ஆய்வகம். D. ஃபெர்மிலாப், அமெரிக்கா. ஆன்சர் D. ஃபெர்மிலாப், அமெரிக்கா. அமெரிக்க 2021ஆம் ஆண்டு ஃபெர்மிலாப் என்கிற ஆய்வகத்தில் ஐந்தாவது விசை இருப்பதற்கான சாத்தியக்கூறு பற்றி கூறுச்சு. அறிஞர்கள், விஞ்ஞானிகள் பிரபஞ்சத்துல நடக்கிற நிகழ்வுகளை விளக்குறதுக்கு 4 விசைகளை பயன்படுத்துறாங்க. புவியீர்ப்பு விசை, மின்காந்த விசை, அணுக்கருவுக்கு உள்ளே இருக்கிற பலவீனமான விசை, அணுக்கருவுக்குள்ள இருக்கிற பலம் வாய்ந்த விசை. தற்போது 5வது விசை பற்றி கூறியிருக்கிறாங்க. ஆல்ஃபிரட் ஐன்ஸ்டீன் அவர்கள் பல வருடங்கள் முயற்சி செய்தும் இந்த விசையை கண்டுபிடிக்க முடியல. ஆனா கடந்த மார்ச் 22ஆம் தேதி சுவிட்சர்லாந்துல உள்ள சென் என்ற ஆய்வு நிறுவனம் கட்டுரை ஒன்றை வெளியிட்டது. அதுல பிரபஞ்சத்துல 5வது விசை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதா தெரிவிச்சது. தற்போது அமெரிக்காவுல சிகாகோ மாகாணத்தை சார்ந்த விஞ்ஞானிகள் G2 என்கிற சோதனை மூலமா 5வது விசை இருப்பதை உறுதி செய்திருக்காங்க. Question number 2. In which year Archaeopteryx fossil was found by a farmer in his field in Berlin, Germany? ஜெர்மனியில் பெர்லின் நகரில் ஒரு உழவரால் அவரது நிலத்தில் ஆர்கியாப்டெரிக்ஸ் புதை வடிவம் எந்த ஆண்டு கண்டெடுக்கப்பட்டது? A. 1862, B. 1926, C. 1865, D. 1951. ஆன்சர் C. 1865. ஆர்கியாப்டெரிக்ஸ் அப்படிங்கிறது ஜுராசிக் காலத்துல 14 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்த இறகுகள், பற்கள் கொண்ட ஒரு விசித்திர உயிரினத்தோட பெயர். இது உருவத்துல காக்கையே ஒத்திருந்ததுன்னு சொல்றாங்க. பூச்சிகளை உணவாக உண்டு வாழ்ந்திருக்கும், முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்றைய கால பறவைகள் போலல்லாம ஆர்கியாப்டெரிக்ஸ் அழகில் வரிசையா பற்களை கொண்டிருந்ததும் கூடவே இறகுகளையும் முள்ளெலும்புகளோடு கூடிய வால் அமைப்பையும் பெற்றிருந்திருக்குது. அது மட்டும் இல்லாம அதனுடைய 2 இறக்கைகள்ல தலா 3 விரல்கள நகங்களும் இருந்திருக்குது. இவையெல்லாம் உருவனவற்றின் அம்சம் அப்படின்னு அறிஞர்கள் சொல்றாங்க. Question number 3. On which topic did பாரதியார் make comments for Madar in சுதேசமித்ரன்? பாரதியார் சுதேசமித்ரன் இதழில் எந்த தலைப்பில் மாதருக்கான கருத்துக்களை கூறினார்? A. மாதர் மேன்மை, B. மாதர் சக்தி, C. இடிப்பள்ளிக்கூடம், D. மாதர் சிறப்பு. ஆன்சர் C. இடிப்பள்ளிக்கூடம். 1882ல ஜி. சுப்பிரமணியர் தமிழின் முதல் இதழான சுதேசமித்ரனை தொடங்கினாரு. இதுல மகாகவி பாரதியார் அவ்வப்போது எழுதி வந்தாங்க. சுதந்திரத்துக்காக போராடிய அந்த இதுல 20 ஆண்டு காலத்துக்கு மேலாக அவரால் நடத்த முடியல. முதுமையின் காரணமா ஏ. ரங்கசுவாமி என்பவருக்கு சுதேசமித்ரன் இதழை வித்தாரு. ரங்கசுவாமி அவர்கள் பொறுப்பேற்றதும் புதுச்சேரியில வாழ்ந்த பாரதியாருக்கு உதவுவதற்காக பாரதியார் அவர்களுக்கு 1915ஆவது வருடம் 30 ரூபாய் கணிசமான ஒரு தொகை கொடுத்து எழுத சொன்னாரு. தராசு என்கிற கட்டுரை தொடர மித்திரன்ல பாரதியார் எழுதினாரு. Question number 4. In which year was the Joule-Thomson effect discovered? ஜூல்-தாம்சன் விளைவு எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? A. 1825, B. 1869, C. 1874, D. 1852. ஆன்சர் D. 1852. பத்மநாபபுரம் திருவிதாங்கூர் சமஸ்தான அரண்மனை கிபி 1601ஆம் ஆண்டு கட்டப்பட்டது.
ஜூல் தாம்சன் விளைவு கொண்டு இந்த அரண்மனை கட்டியிருக்காங்க. 1852ஆம் ஆண்டு தான் இங்கிலாந்தை சேர்ந்த 2 விஞ்ஞானிகள் இதை கண்டுபிடிச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாலேயே இந்த அரண்மனையில அந்த விளைவு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த அரண்மனையில இருக்கிற அறைகள் வராண்டாவில் எல்லாமே மரத்தட்டு செய்து அதுல சிறு சிறு துளைகள் போல அலங்கார வேலைப்பாடுகள் செய்து வச்சிருக்காங்க. அந்த துளைகள் வழியா வேகமா வருகிற காற்று அறைக்குள்ள சற்றுன்னு விரிவடையும் போது வெப்பம் ரொம்பவே குறைஞ்சிருது. அதனால அரண்மனைக்குள்ள மின் விசிறி, ஏர் கண்டிஷன் எதுவுமே இல்லை. கூரை ஓடுகள் தான் வேயப்பட்டிருக்கு. இருந்தாலும் அரண்மனைக்குள்ள எல்லா அறைகளும் குளிர்ச்சியா இருக்குது. Question number 5. The chemical luciferin in firefly is beneficial for which disease? மின்மினி பூச்சியில் உள்ள லூசிஃபெரின் வேதிப்பொருள் எந்த நோய்க்கு பலன் அளிக்க வல்லது? A. தைராய்டு பிரச்சனை, B. மூளைக்கட்டி புற்றுநோய், C. சிறுநீரக செயலிழப்பு, D. கல்லீரல் பிரச்சனை. ஆன்சர் B. மூளைக்கட்டி புற்றுநோய். மின்மினி பூச்சியினுடைய ஒளி உற்பத்தி செய்யும் நிகழ்வை பயோலூமினன்சன்ஸ், உயிர் ஒளிர்வு அப்படின்னு சொல்றாங்க. இங்க வேதியியல் ஆற்றல் ஒளியா மாற்றப்படுது. லூசிஃபெரின்ங்கிற சிறிய மூலக்கூறு, லூசிஃபெரஸ் என்கிற நொதி, அடினோசின் ட்ரைபாஸ்பேட், ஆக்சிஜன், மக்னீசியம் அயனி இவைதான் உயிர் ஒளிர்வுக்கு காரணமாக இருக்கிற வேதிப்பொருட்கள். முதல்ல லூசிஃபெரின், அடினோசின் ட்ரைபாஸ்பேட் ஆகிய 2 சேர்ந்து லூசிஃபெரியல் அடினிலேட் மற்றும் பைரோ பாஸ்பேட்டுங்கிறது பெறப்படும். இந்த நிகழ்வுல லூசிஃபெரஸ் நொதி ஊக்கியா செயல்படுது. அடுத்ததா லூசிஃபெரியல் அடினிலேட் ஆக்சிஜனோட இணைந்து ஒளி மற்றும் ஆக்சிலூசிஃபெரினை வெளிப்படுத்துது. இவ அனைத்தும் மின்மினி பூச்சியினுடைய அடி வயிற்றுல பகுதியில நடக்கிற நிகழ்வு. இந்த நிகழ்வு தான் கண் கவரும் ஒளியை வெளிப்படுத்துது. Thank you for watching. Don't forget to subscribe, like and share. See you tomorrow. Have a nice day.